இன்னைக்கு நம்மளுடைய RS Talents சேனல்ல பிராத்மிக் பார்க்கலாம். हिंदी प्रचार वाहिनी 1 बाग 5 अनुवाद अभ्यास बाग 5 बाग भागम पार्ट 5 5 बाग 5 भागम 5 पार्ट 5 अनुवाद अभ्यास अनुवाद अनुवाद அப்படினா ट्रांसलेशन மொழிபெயர்ப்பு अभ्यास अभ्यास அப்படினா एक्सरसाइज பயிற்சி अनुवाद अभ्यास ट्रांसलेशन एक्सरसाइज மொழிபெயர்ப்பு பயிற்சி நம்ம ஃபர்ஸ்ட் 4 பாகங்கள் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்ததா இருக்கிற 5வது பாகம் பார்க்கலாம். இந்த 5வது பாகத்துல நமக்கு மொழிபெயர்ப்பு பயிற்சியா இருக்குது. இந்த பாகத்துல இருந்து நமக்கு எக்ஸாம்ல 2 ரோமன் கேக்குறாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹிந்தில அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை நம்மளுடைய மதர் டங்க்ல இல்லனா நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படினு சொல்லி ஒரு ரோமன் கேக்குறாங்க. இன்னொரு ரோமன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதர் டங்க்ல கொடுத்து நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ்ல கொடுத்து அதை அவங்க ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படினு சொல்லி இன்னொரு ரோமன் கேக்குறாங்க. இந்த 2 ரோமன் தான் நமக்கு இந்த பாகத்துல இருந்து எக்ஸாம்க்கு கேக்குறாங்க. இந்த 2 ரோமனை எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படினும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த 2 ரோமனுக்கு நம்ம என்ன படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்தோம். அதை பார்க்காதவங்க நான் உங்களுக்காக அந்த வீடியோவோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவோடைய லிங்கை கிளிக் பண்ணி அதை பாருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இந்த 2 ரோமனை நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் எவ்வளோ மார்க்ஸ்க்கு நம்ம எழுதணும் அப்படி எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், இந்த 2 ரோமனுக்கு நம்ம என்ன படிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படித்தாதான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்ட் 8 பாடம் 1 லெசன் 1. இந்த பாகம் 5ல் டோட்டலாக 10 பாடங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்துலேயும் அந்த 2 ரோமனுமே இருக்குது. இப்போ நம்ம லெசன் 1ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஹிந்தியில் அவங்க ஒரு சென்டென்ஸை கொடுத்து நம்மளுடைய மதர் டங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரோமனை இப்போ நம்ம பார்க்கலாம். प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. प्रांतीय प्रांतीय அப்படினா உங்களுடைய ஓன் இல்ல ரிலிஜியன். பாஷா பாஷா அப்படினா பாஷை மொழி லாங்குவேஜ். प्रांतीय भाषा உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் இல்ல ரிலிஜியன் லாங்குவேஜ். மேம் மேம் அப்படினா இன். प्रांतीय भाषा में உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல இல்ல ரிலிஜன் லாங்குவேஜ்ல. அனுவாத் அனுவாத் அப்படினா டிரான்ஸ்லேஷன் மொழி பெயர்ப்பு. கீஜியே கீஜியே அப்படினா செய்க இல்ல தருக. பிராந்திய பாஷா में அனுவாத் கீஜியே உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல இல்ல ரிலிஜன் லாங்குவேஜ்ல இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இதுல டோட்டலா 10 क्वेश्चंस இருக்குது. இங்க அபியாஸ்ல क्वेश्चंस மட்டும்தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் மண்டல்ல இருக்குது. நிறைய பேர் இதில் குழப்பிக்கிறாங்க. என்னன்னா இந்த ரோமனுக்கான ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ரோமனுக்கான ஆன்சர் இது கிடையாது. இது செகண்ட் ரோமன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு, அந்த ரோமன் தான் இது. இதுக்கான ஆன்சர் இது கிடையாது. இந்த ரோமனுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் மண்டலில் இருக்குது. இப்போ நம்ம அதில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 218 बाग 5 अनुवाद अभ्यास 15th रोमन प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் இல்லை ரிலீஜன் லாங்குவேஜில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பார்ட் 8
பாடம் 1 லெசன் 1. இப்போ நம்ம அபியாஸில் இந்த கொஷின்ஸை பார்த்தோம் இல்லையா? இங்கே இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த சவுத் இந்தியன்ஸ் லாங்குவேஜஸ்லேயும் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய மதர் டங் தெலுங்குவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெலுங்கை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மலையாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மலையாளம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மதர் டங் கன்னடமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்னடத்தில் எழுதிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வசதியாக இருக்குதோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கோபால் இதர் ஆவோ. கோபால் a name of a person, ஒருத்தங்களுடைய பெயர். இதர் இங்கே, ஹியர், ஆவோ கம், வா. நம்ம யாருக்கு ரெஸ்பெக்ட் தர தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம இந்த ஆவோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இல்லை நம்மளை விட கீழே இருக்கிறவங்க, வயசில் சின்னவங்க, இவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம ஆவோ, வா, போ அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம மரியாதை தர மாட்டோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஆவோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதே பார்த்தீங்கன்னா நம்மளை விட பெரியவங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தரணும் அப்படின்ற போது நம்ம ஆயியே அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஆயியே அப்படின்னா வாருங்கள். ஆவோ, ஆயியே, இந்த ரெண்டு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் ஆவோ அப்படின்ற வேர்டை நம்ம ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்கிறோம், ஆயியே அப்படின்ற வேர்டை நம்ம ரெஸ்பெக்டோடு சொல்கிறோம். ஓகேவா? கோபால் இதர் ஆவோ. இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கோபால் கம் ஹியர், தமிழில் கோபால் இங்கே வா. கோபால் இதர் ஆவோ, கோபால் கம் ஹியர், கோபால் இங்கே வா. அடுத்தது செகண்ட் ஒன், கமலா உதர் ஜாவோ. கமலா a name of a person, ஒருத்தங்களுடைய பெயர். உதர் அங்கே, தேர். இதர் இங்கே, உதர் அங்கே. ஜாவோ போ, கோ. ஆவோ வா, ஜாவோ போ. கமலா உதர் ஜாவோ, கமலா அங்கே போ. ஜாவோ போ. நம்ம யாருக்கு ரெஸ்பெக்ட் தர தேவையில்லையோ அவங்களுக்கு நம்ம ஜாவோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுவோம். நான் எப்படி உங்களுக்கு ஆவோக்கு சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த ஜாவோ. நம்மளை விட பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஜாவோ யூஸ் பண்ணக்கூடாது, ஜாயியே அதுதான் யூஸ் பண்ணணும். ஜாயியே அப்படின்னா செல்லுங்கள். ஜாவோவும் ஜாயியேக்கும் ஒரே மீனிங் தான். ஆனால் ஜாவோ அப்படின்றது போ, நம்ம மரியாதை இல்லாமல் சொல்கிறோம். ஜாயியே அப்படின்றது செல்லுங்கள், போங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறோம். ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கமலா கோ தேர், தமிழில் கமலா இங்கே போ. அடுத்தது தேர்ட் ஒன், தும் கிதாப் லாவோ. தும், தும் அப்படின்னா நீ, யூ. கிதாப், கிதாப் புத்தகம், புக். கிதாப் அப்படின்னாலும் புத்தகம் தான், புஸ்தக் அப்படின்னாலும் புத்தகம் தான். இந்த ரெண்டு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான். லாவோ, லாவோ அப்படின்னா பிரிங், கொண்டு வா. தும் கிதாப் லாவோ, நீ புத்தகம் கொண்டு வா. நான் எப்படி உங்களுக்கு ஆவோ ஜாவோக்கு சொன்னேனோ அதே மாதிரி தான் இந்த லாவோ. லாவோ அப்படின்னா கொண்டு வா. நம்ம இந்த வேர்டை யாருக்கு மரியாதை தர தேவையில்லையோ அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். நம்மளை விட பெருசாக இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தரணும். அப்போ நம்ம இந்த லாவோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, லாயியே அப்படின்ற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். லாயியே அப்படின்னா கொண்டு வாருங்கள், லாவோ அப்படின்னா கொண்டு வா, இது மரியாதை இல்லாமல் சொல்கிறோம். லாயியே அப்படின்னா கொண்டு வாருங்கள், மரியாதையோடு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் யூ பிரிங் த புக், தமிழில் நீ புத்தகம் கொண்டு வா. தும் கிதாப் லாவோ, யூ பிரிங் த புக், நீ புத்தகம் கொண்டு வா. அடுத்தது ஃபோர்த் ஒன்,
तुम वहाँ बैठो तुम तुम அப்படினா நீ you वहाँ वहाँ அப்படினா அங்கே there बैठो बैठो sit அமரு இல்ல உட்கார் तुम वहाँ बैठो நீ அங்கே அமரு இல்ல உட்கார் இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல you sit there தமிழ்ல நீ அங்கே உட்கார் அடுத்தது 5th क्वेश्चन तुम यह किताब पढ़ो तुम அப்படினா நீ you यह அப்படின்ற வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது यह அப்படினா இவன் இவள் இது இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்குது ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கும் அந்த வேர்டு எந்த சென்டென்ஸ்ல வருதோ அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த வேர்ட் நம்மளுக்கு மீனிங் தரும் இந்த இடத்துல யஹ் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு இந்த திஸ் அப்படின்ற மீனிங்ல வருது கிதாப் அப்படின்னா புத்தகம் புஸ்தக் அப்படினாலும் புத்தகம் கிதாப் அப்படினாலும் புத்தகம் படோ அப்படின்னா படி ரீட் தும் யஹ் கிதாப் படோ நீ அந்த புத்தகத்தை படி இல்லனா நீ அந்த புத்தகம் படி இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல யூ ரீட் திஸ் புக் தமிழ்ல நீ இந்த புத்தகத்தை படி அடுத்தது பேஜ் நம்பர் 219ல 6th one यह काम करो यह நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா யஹ் அப்படின்ற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும்போது அந்த வேர்டு எந்த சென்டென்ஸில் வருதோ அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த வேர்ட் நம்மளுக்கு மீனிங் தரும் அப்படின்னு இந்த இடத்துல யஹ் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு திஸ் இந்த அப்படின்ற மீனிங்கில் வருது காம் அப்படின்னா வேலை ஒர்க் கரோ செய் டூ யஹ் காம் கரோ இந்த வேலை செய் இல்லைனா இந்த வேலையை செய் இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் டூ திஸ் ஒர்க் தமிழில் இந்த வேலையை செய் இந்த வேலையை செய் அப்படின்றதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் யஹ் காம் கரோ ஓகேவா யஹ் காம் கரோ டூ திஸ் ஒர்க் இந்த வேலையை செய் அடுத்தது 7th one तुम दूध पियो तुम அப்படினா நீ दूध मिल्क பால் पियो குடி drink तुम दूध पियो நீ பால் குடி இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல you drink milk இல்லனா you drink the milk தமிழ்ல நீ பால் குடி तुम दूध पियो you drink the milk தமிழ்ல நீ பால் குடி அடுத்தது 8th one वह कलम दो वह அப்படினா वह அப்படின்ற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது அவள் அவன் அந்த அது இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல वह அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு அந்த அப்படின்ற மீனிங்ல வருது கலம் அப்படினா பேனா பென் தோ அப்படினா கிவ் கொடு वह कलम दो அந்த பேனா குடு இல்ல அந்த பேனாவை குடு இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல give that pen தமிழ்ல அந்த பேனாவை கொடு वह कलम दो give that pen அந்த பேனாவை கொடு ஓகேவா அடுத்தது 9th one यह रुपया लो यह அப்படின்ற வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல இந்த யஹ் அப்படின்ற வேர்ட் நம்மளுக்கு இந்த திஸ் அப்படின்ற மீனிங்ல வருது ருப்பியா அப்படின்னா ருபீஸ் காசு ரூபாய் லோ அப்படின்னா டேக் எடுத்துக்கோ தோ அப்படின்னா கிவ் லோ அப்படின்னா டேக் दो लो गिव टेक यह रुपया लो அந்த காசை எடுத்துக்கோ இல்லனா அந்த ரூபாயை எடுத்துக்கொள் இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல டேக் திஸ் ருபி தமிழ்ல இந்த ரூபாயை எடுத்துக்கொள் यह रुपया लो
டேக் திஸ் ருபி, இந்த ரூபாயை எடுத்துக்கொள். ஓகேவா? அடுத்தது 10th one, இதுதான் லாஸ்ட் சென்டென்ஸ். ஆப் யஹா ஆயியே. ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள், தும் அப்படின்னா நீ, ஆப் அப்படின்னா நீங்கள். யஹா, யஹா இங்கே, ஹியர். ஆயியே வாருங்கள், கம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சொல்லியிருந்தேன் ஆவோ ஆகியே பற்றி. ஆயியே அப்படின்ற வேர்டை நம்மளை விட பெருசாக இருக்கிறாங்க, பெரியவங்க அப்படின்ற போது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தரணும். அப்போ நம்ம இந்த ஆயியே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆப் யஹா ஆயியே, நீங்கள் இங்கே வாருங்கள். ஆயியே அப்படின்னா வாருங்கள், ஆவோ அப்படின்னா வா, ஆயியே அப்படின்னா வாருங்கள். இந்த ரெண்டு வேர்டுக்கான, இந்த ஆவோ ஆகியே அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் சேம் தான். ஆனால் ஆவோ அப்படின்றது ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஆகியே அப்படின்றது ரெஸ்பெக்டோடு. ஓகேவா? இந்த சென்டென்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் ப்ளீஸ் கம் ஹியர், தமிழில் நீங்கள் இங்கே வாருங்கள். ஆப் யஹா ஆயியே, ப்ளீஸ் கம் ஹியர், நீங்கள் இங்கே வாருங்கள். ஓகேவா? அவ்வளவுதான் லெசன் 1. இந்த 10 சென்டென்ஸையும் படித்து பாருங்கள். படிச்சுட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள். பேச பேச தான் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வரும். மற்ற ரோமனை நம்ம படிச்சுட்டு எழுதி பார்த்தா தான் நம்மளுக்கு தரவாகவும் நம்மளால் மெமரி பண்ண முடியும். ஆனால் இந்த ரோமனை நீங்கள் பேசி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரோமன் ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் தமிழ் எப்படி ஃப்ளூயண்ட்டாக டெய்லியும் பேசுகிறீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க. நீ இந்த புக்கை எடுத்துக்கிட்டு இந்த புக் எனக்கு கொடு அப்படின்றதுக்கு நம்ம ஹிந்தியில் படித்தோம் இல்லையா? தும் யஹ் கிதாப் லோ और मुझको यह किताब दो. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலில் பேசி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரோமன் ஃப்ளூயண்ட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பேசி பாருங்கள். பேச பேச உங்களுக்கும் அந்த நாலேஜ் வரும், அவங்களுக்கும் நாலேஜ் வரும். இந்த லெசனில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி தான். படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லெசனுடைய வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.